இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா விட அநியாயத்துக்கு பரவிட்டு இருக்க இந்த கார்ட்டூன் எடிட் எஃபெக்ட்டை ஃபுல் ஹெச்டியில் ரியலிஸ்டிக் கார்ட்டூனை எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஒரு 5 ஆப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து லைன் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த ஆப் எல்லாமே கிராக்லேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் குவாலிட்டி கிடைக்கும். இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. இந்த 5 ஆப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இந்த எரேசர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா சைடில் இருக்கிற எல்லா பேக்ரவுண்டும் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அழிச்சிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக சைடில் இருக்கிற பிசர்லாம் வராமல் மேக்ஸிமம் பிக்ஆர்ட் யூஸ் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அழிச்சிருங்க. அப்புறம் கழுத்தை மட்டும் கரெக்டாக தெளிவாக அழிச்சிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இதில் தான் அந்த கார்ட்டூன் ஃபைட்டோ உட்கார வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற மாதிரியே பார்த்துங்க. அப்போ தான் தெளிவான ஒரு அவுட்புட் கிடைக்கும். 2 கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா சைடில் இருக்கிற பிசர்லாம் கட் ஆயிரும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா toonme அப்படின்ற ஒரு ஆப்புக்குள்ளே போய்ங்க. நிறைய ஆப் இருக்குது. நான் இதுதான் கொடுப்பேன். எனக்கு செம்ம குவாலிட்டியாக ஹெச்டியாக நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இல்லை செகண்டாக இருக்கிறது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ வந்து டிஎஸ்எல்ஆரில் குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவுட்புட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதை எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரி கார்ப்பில் வச்சு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான அவுட்புட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஆடில் வந்து இது கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் எதுவோ செலக்ட் பண்ணி கேலரி சேவ் பண்ணிங்க. மறுபடியும் எரேசருக்குள்ளே வந்தீங்க. எரேசருக்குள்ளே வந்து அதை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் அழிக்கணும்ல, பேக்ரவுண்ட் அழிச்சிட்டு மறுபடியும் இது வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டாக மாற்றிங்க. மறுபடியும் இதுலேயும் அந்த கழுத்தை விட்டுட்டு அழிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம அவங்க போய் ஜாயின் பண்ண போது ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்த பிக்ஆர்ட்குள்ளே கொண்டு போய்ங்க. பிக்ஆர்ட் வந்து கிராக் வெர்ஷன் வச்சிங்க. ஏன்னா ஒரிஜினல் வந்து அவ்வளோ குவாலிட்டி தராது. அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து அதில் போய்ட்டு இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சதை பிஎன்ஜி எடுத்து வச்சிங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு யோசிங்க. இப்போ வந்து எனக்கு வந்து கால் இல்லாதனால நான் வந்து மாதிரி சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே கலரிங்லாம் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த சர்க்கிள் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் ஃபோட்டோஸில் போய் வைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ரைடர்ஸ் இல்லைனா என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த மாதிரி கரெக்டான ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா எரேஸில் போய்ட்டு அந்த காலு கீழே அந்த ஒயிட்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறத கரெக்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துங்க. பிக்ஆர்ட்டில் வந்து கொஞ்சம் தெளிவாகவே பண்ணுங்கள். அப்போ தான் குவாலிட்டி சூப்பராக வரும். ஓகே, இது பண்ண பிறகு நீங்கள் கரெக்டான செட்டிங்ஸை உட்கார வைக்க வேண்டியும். மேக்ஸிமம் இது கிராக் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சூப்பராக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஃபேஸ் ஆப் இருக்குல்ல, பிஎன்ஜி ஃபார்மெட், அதை எடுத்து வைங்க. வச்சுட்டு அதை தெளிவாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தலை பெருசாகிற மாதிரியே வைங்க. சின்னதை வச்சிட வேண்டாம். ஏன்னா பெருசாகிற மாதிரி இருந்தால் கார்ட்டூன் எஃபெக்ட் வரும். அப்புறம் கழுத்தோட மெர்ச் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இருக்கிற கலரிங்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிசர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அழித்து தூக்கிடுங்க. தூக்கின பிறகு அப்புறம் கரெக்டாக உட்கார வச்சுருங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குமே கிரியேட் சூப்பராக பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலரிங்கில் போயிட்டு சேச்சுரேஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உடம்பும் மூஞ்சி ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போய் டூலில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஸ்வாப் பண்ணிட்டு முடி கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிங்க. சில பேர் கெத்தாலாம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எது வேணும் வச்சுக்கலாம். எப்படி வேணால் இதில் வந்து கிராக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஏகப்பட்டது வரும். ஒரிஜினலாக எனக்கு தெரியல. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கிற குவாலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறமா இந்த ட்ராக்குள்ளே போயிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கணும். டேரெக்டாக சேவ் கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாயிரும். அப்புறம் லைட் ரூம் ஓப்பன் பண்ணிங்க. லைட் ரூமில் போயிட்டு இதில் தான் மெயினாக நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸு கலரிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு பாடி கலர் இதுவும் சேம் பண்ணுறோம். அப்போ தான் கார்ட்டூன் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன ஃபீச்சர்ஸில் உங்களுக்கே தெரியும். மைன்யூட்டாக வச்சு நவுத்தி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்டு எஃபெக்ட்டுள்ளே போயிட்டீங்க. எஃபெக்ட்டுள்ளே போயிட்டு ஸ்ட்ரக்சர்ஸும் அந்த கிளாரிட்டியை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். குவாலிட்டி வேல்யூவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஷேர் டு இன்னொரு ஆப்குள்ளே போகிறோம். அதில் வந்து தான் நம்ம ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போயே குவாலிட்டி ஆயிடுச்சு இருந்தாலும் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சீட். இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் டூல்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த தேவையில்லாத சின்ன ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஈலிங்கில் வச்சு எல்லாத்தையும் தூக்கிடுங்க. இந்த மாதிரி ஈலிங்கில் வச்சு தூக்கிட்டிங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு கிளியரான இமேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு கலரிங்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதாவது நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்னோடய ஸ்பீடெலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு இதே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஷார்ப்பிங் இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஃபேஸிங் ஏதாச்சும் மாற்றணுன்ற போது இந்த ஃபேஸ் மூவிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸில் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, அப்புறம் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மூத் கொடுக்கணும். ஸ்மூத் கொடுத்துங்க. நான் ஸ்மூத் தர மாட்டேன். நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஸ்மூத்து கொடுத்தேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மூத்னஸ்ஸாக உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்புறம் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க.
அவ்வளோதாங்க, ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை எடுத்துட்டோம். இப்படி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். நான் பண்ண ஸ்பீடுக்கு உங்களுக்கு முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக போடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுன்றனால தான் இந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஆப்பும் உங்களுக்கு சட்டுன்னு வந்து சேரும், நீங்களும் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.